மக்களே, இன்றைக்கி நான் வெளியில் வந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ சம்மர் சீசன் இல்லைங்களா, மாம்பழம் சீசன் வந்துடுச்சு. ஸோ இப்போது நம்ம மாம்பழம் வந்து நிறைய பேர் வந்து கார்பைட் கல் வச்சு வந்து பழுக்க வைக்கிறாங்க செயற்கை முறையில். ஸோ நம்ம வந்து அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக பதிவிடுறேன். நம்ம ஒரு வாளியில் ஒரு அரை வாளி வரைக்கும் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஜவ்வாது மாம்பழம்னு சொல்லிட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். எங்கள் அம்மா சொன்னாங்க, இது கல் வச்சு பழுக்க வச்சு செயற்கை முறையில் பழுக்க வச்சா மாம்பழம் வந்து மேலே வரும், லேசியாக மேலே மிதக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம நல்ல பழமாக இருந்தால் கீழே தண்ணிக்கு அடியிலேயே தண்ணியில் போயிடும் அப்படின்வாங்க. இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், எல்லா பழமும் வந்து பாதி பழம் பார்த்திங்கன்னா மொத்தம் குறைஞ்ச 6-7 பழம் வாங்கிட்டு வந்தேன். மீதி எல்லாமே உள்ளே வந்து தண்ணியில் ஃபுல்லாக முழுகிடுச்சு. ஸோ இந்த 2 பழம் மட்டும் பாருங்கள் மேலே மிதங்கிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எப்போவுமே மாம்பழம் வாங்கிட்டு வந்தால் தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு 1/2 hour இது பண்ண பிறகு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அதுதான் உடம்புக்கும் நல்லது, இதில் எந்த கெடுதியும் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து செயற்கை முறையில் வந்து பழுக்க வச்ச காய்கள் பாருங்கள். இது மட்டும் 2மே மேலே லேசியாக மிதக்குது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வணக்கம்.